Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. விஜய் டிவியில் அடுத்த கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாங்க. இது டோட்டலி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சடனாக பார்த்திங்கன்னா இதோட கிளைமேக்ஸ் வரப்போகுது. எதனால் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி எந்த நியூஸுமே கிடையாது. டிஆர்பி சொல்லிக்கிற மாதிரி கிடைக்கல. இருந்தாலும் இதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி எதோட கிளைமேக்ஸ் தான் வரப்போகுது, இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நியூஸ் கிடச்சிருச்சா அப்படிங்கிறது உங்களோட டவுட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் பனிவிழும் மலர்வனம் சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் ஆல்சோ கிளைமேக்ஸ் எபிசோடுமே டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிப்பீட்ஸ் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு 1 மணிக்கு. இப்போ இன்னொரு கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. சீரியலாக ஷோவா அந்த மாதிரி. ஸோ இந்த தடவை ஷோவோட கிளைமேக்ஸ் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவுமே கிராண்ட் ஃபினாலே. எந்த ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கரண்ட்டாக மத்தியானம் 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கலக்க போகுது யார், சீசன் 10 தான். ஸோ ஃபஸ்ட் டைம் விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா கேபிஒய் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெரிய மேடை தான். ஏன்னா அங்கேருந்து வந்து நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு போனவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச காமெடி கிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸை தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸாக கொண்டு வந்தாங்க. ஆல்சோ ஆங்கர்ஸுமே அப்படி தான். வினோத் பாபு அண்ட் நிஷா இவங்க 2 பேர் காம்பினேஷனில் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அந்த ஷோ. எப்பயுமே விஜய் டிவி கேபிஒய் சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 டைம் ஸ்லாட் இந்த மாதிரி தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் 3 மணி ஸ்லாட்டில் வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வேணால் டிஆர்பி கிடைக்காம இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட கெஸஸ் தான். 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் ஆக்சுவலாக இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும். 4:30லேருந்து 6:30 வரைக்கும் ஏதாவது ஒரு மூவி வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேபிஒய் 10ஓட கிராண்ட் ஃபினாலே தான் எடுத்து முடிச்சிட்டாங்க. யார் வின்னராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக 3 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ஒரு 3.5 மணி நேரம் கிராண்ட் ஃபினாலே மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸஸ் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன வரும் அப்படின்னு யோசிச்சா புது ஷோ வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். மூவிஸை வேணால் 3லேருந்து 6:30 டெலிகாஸ்ட் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேபிஒயை எவ்வளவு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.